ஒரு நல்ல தகவல். இது வந்து ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வண்டி. பொதுவாக எல்லா வண்டிகளுக்குமே இந்த பதிவு பொருந்தேன். என்னன்னாக்க கிளச்சு பிளேட்டு போயிருக்கேன். கிளச்சு பிளேட்டு போனோன்னா வண்டி வந்து கிக்கர் வந்து வழுக்கும், ஸ்டார்ட் பண்ண முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போ உடனே மாற்ற காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. கிக்கரை மீப்பாக சமயத்து ஸ்டார்ட் ஆகாது. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வழி. என்ன வழினாக்க ஒன்றும் இல்லை, பெருசான ஒன்றும் இல்லை. இப்போ கிளச்சு பிளேட்டு இங்கே மாற்றிட்டிங்கன்னா அது வேறு கணக்கு. மாற்றலையா இந்த இருக்குல்ல, கியர் வந்து செகண்டுக்கு 2 கியர் போடுங்க. இந்த 1 2 செகண்ட் கியர் போட்டேன்னா போட்டுட்டு இந்த வண்டி இருக்குது தெரியுமா, வண்டியை முன்னாடி பின்னாடி கிளச்சை பிடிச்சிடக்கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கிளச்சை பிடிக்கக்கூடாது. பிடிக்காமல் இதை மட்டும் பிடிச்சி வண்டியில் நீங்கள் உட்காந்துக்கிட்டே வண்டியை முன்னாடி பின்னாடி நல்லா ஆட்டணும். இப்படி நல்லா நல்லா 2 டைம் நல்லா ஷேக் பண்ணி ஆட்டிட்டு மறுபடியும் நீங்கள் நியூட்ரு பண்ணுங்கள். மறுபடியும் நியூட்ரு பண்ணிடுங்க. நியூட்ரு பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரே அடியில் ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், அதாவது இந்த கிளச்சு பிளேட் போச்சுன்னா உடனே மாற்றிடுங்க. சப்போஸ் எங்களால் மாற்ற முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய, நான் சொன்ன இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், வண்டி ஈஸியாக ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், அதாவது இது எதனால் இந்த கிளச்சு பிளேட் கம்ப்ளைண்ட் வரும்னா, நிறையா வண்டியில் என்ன எதனால் கிளச்சு பிளேட் கம்ப்ளைண்ட் வரும்னா, ஆயிலை கரெக்டாக மாற்றாமல் அதிகமாக ஓட்டிடுவாங்க. ஆயில் ட்ரை ஆகி மாற்ற அந்த கிளச்சு பிளேட் கருகி போயிடும். அதனால சில வண்டிகள் அடிக்கடி போகும். அதனால் ஆயிலை மட்டும் கரெக்டாக மாற்றுங்க. கிளச்சு பிளேட்டு கடைசி வர வரும். லாங்காக அது போகிற கண்டிஷனில் வந்ததுக்கப்புறம் தான் போகும். சீக்கிரத்தில் போக காரணம் இதுதான், ஆயிலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதனால தான். சப்போஸ் உங்களை அந்த மாதிரி மிஸ்டேக் ஆச்சுனால நான் சொன்ன மாதிரி செகண்ட் கியரை போட்டு வண்டி நல்லா முன்னாடி பின்னாடி ஷேக் பண்ணுங்கள். ஷேக் பண்ணி மறுபடியும் நியூட்ரு பண்ணிவிட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். நன்றி, வணக்கம். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தகவலும் நான் பதிவு பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.